ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் விஜிஎம்எஸ். ஏன்னா அது 2 வீடியோ தான் போட்டான், ஆளே காணுமே, கண்டென்ட் எதுவும் தேடிக்கிட்டு இருக்கானா இல்லை சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானா அப்படின்ட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சேனல் இருக்கிறது வெறும் 6 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சொல்ல போனால் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியுமா தெரியலன்னா கூட தெரியல. எனிவே ஐ எம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகநாயகன் அவர்களோட நடிப்பில் இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் டூ படத்தை எதிர்பார்க்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, படத்துடைய முதல் பாகம் இந்தியன் ஒன் பார்த்தீங்கன்னா 1996 படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ இருந்து 28 வருஷம் இப்போ வரைக்கும் ரசிகை மட்டும் இல்லை எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சங்கர் சார் கமல் சார் கூட்டணி. ஸோ அவங்க கூட்டணியில் ஃபர்ஸ்ட் இந்தியன் படம் வந்துச்சு, அதோட சீக்வல்ஸ்ங்கிறதுனால 2வது படம் இது. நெக்ஸ்ட் பார்த்தா சங்கர் சாரோட பிரம்மாண்டம். ஸோ முந்தைய படங்களான எல்லா படத்துலையும் சங்கர் சாரோட பிரம்மாண்டங்கிறது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரேடு மார்க்காக இருந்துட்டு வருது. ஸோ அதே ஒரு பிரம்மாண்டம் இந்த படத்துல இருக்குமா இல்லைன்றது ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தா படத்தோட காஸ்ட். படத்துல மிகப்பெரிய ஒரு நட்சத்திரங்கள் எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சித்தார்த், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவன் சங்கர், பாபி சிங்கா, நெடுமுடி வேணு, விவேக் சார், அப்புறம் சமுத்திரகனி சார், இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் இப்போ லாஸ்டா ஒரு 2-3 இயர்ஸா மறைந்த பிரபலங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. விவேக் சாரா இருக்கட்டும், நெடுமுடி வேணு சார், அப்புறம் மனோபாலா சார், அப்புறம் இயக்குனர் மாரிக் சார். ஸோ இவங்கள எல்லாரையும் லாஸ்டா நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குற படமா இந்தியன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா படத்தோடைய மியூசிக் பற்றி சொல்லணும். அனிருத். ஸோ சங்கர் சார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மியூசிக் பார்த்தா ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் போட்டு பார்த்துருக்கோம் அவருடைய படங்கள்ல. நெக்ஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சங்கர் சார் பிளஸ் அனி காம்போல ஒரு கொலாபரேஷன் படம் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி மியூசிக் ஜேர்னல் படத்துல வரப்போகுதுங்கிறது ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட படம் இருக்கு. ஸோ இந்த எதிர்பார்ப்பை எல்லாம் இந்தியன் பூர்த்தி செஞ்சதை தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் படத்துடைய முதல் பாகம் என்னன்னா, தமிழ்நாட்டை சுற்றி படத்துல தான் கதை நகருது. இந்தியன் 2 படத்துல அதர் ஸ்டேட்டையும் படத்தோட கதையை கொண்டு போறாங்க. ஒரு டீசென்ட் ரோல கமல் சார் என்ட்ரி கொடுத்து கதையை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சித்தார்த், பிரியா பவன் சங்கர், ஜெகன் இவங்களோட யூடியூப் சேனல்ல அவங்க சுற்றி நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டின விஷயங்கள் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண வைக்கும். படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமல் சார் ஏர்போர்ட்ல ரவுண்ட் அப் பண்ற சீன் ரொம்பவே பொருந்திருக்கு. அதுலயும் அவர் பேசுற வாரிசு அரசியல்ங்கிற வசனங்கள் ஆடியன்ஸை ரொம்பவே கைத்தட்ட வச்சிருக்குன்னு சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சாலும் இன்டர்வல் சீன்ல சங்கர் சார் ரொம்பவே தெரிக்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தா ரகுல் பிரீத் சிங். அவங்க 1-2 சீன்ல வந்திருந்தாலும் சோசியல் மெசேஜை அழுத்தமா பதிய வச்சுக்கிறாங்க. சித்தார்த் படம் முழுக்க ரொம்பவே நல்லாவே நடிச்சிருக்காரு. உங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நாடு சுத்தமாகுன்ற கான்செப்டை கையில் எடுத்திருந்தாலும் படம் முழுக்க அதை பயணிக்க தவறிக்குன்னு சொல்லலாம். கமல் சாரை வரவேற்கிற சீன்ல கம்பேக் இண்டியன்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி, கமல் சாரை வெறுக்கிற சீன்ல கோபேக் இண்டியன்ற ஹேஷ்டாக் பயன்படுத்துற சீன்ஸ் எல்லாமே சித்தார்த் ரொம்பவே படத்தோட கதையில ஒன்றி போயிருக்காருன்னு சொல்லலாம். கமல் சாருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்க சென்டிமெண்ட் சீன்ஸை விட செகண்ட் பார்ட்ல சென்டிமெண்ட் சீன் குறைவுன்னு தான் சொல்லணும். சங்கர் சாரோடைய பிரம்மாண்டம் முந்தைய படங்களோட இந்த படத்துல ஆடியன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. காமெடியும் சரி ஃபைட்டும் சரி படத்துக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்தாரு. ஸ்கிரீன் பிளேல சங்கர் சார் ஒரு விறுவிறுப்பை கம்மியா காட்டியிருந்தாலும் கமல் சாரோடைய சோசியல் மெசேஜ் வசனங்கள் ரொம்பவே ஈர்க்க வைத்தது. நெக்ஸ்ட் அனி பிஜிஎம் பத்தி சொல்லணும்னா, என்னதான் அனி பிஜிஎம் படத்துக்கு கை கொடுத்ததுனாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏஆர் ரஹ்மான் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை படத்துல ஒரு சில சீன்ல பயன்படுத்தி படத்தை தூக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதான் ஒரு சில சீன் இந்தியன் 2ல மைனஸா இருந்தாலும் இந்தியன் 2 படம் ஓரளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா தான் இந்தியன் 2 இருக்குது. என்னதான் எந்த ஒரு படம் நல்ல படமா இருந்தாலும் 100% பேர்ல 1% பேருக்காவது அந்த படம் சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியன் 2 படத்தோடைய மூவி ரிவ்யூ பத்தி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, see you soon guys, bye bye.